அவர்கள் தான் கேட்டாரு, உங்கள் கனவை சொல்லுங்கள். என்னன்னு பதிவு பண்ணோம். அப்பா ஸ்டாலின் அவர்களே, என் கனவு தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் கூட இருக்காது, இருக்கக்கூடாது. அத்தனை டாஸ்மாக் கடையை மூடுவீங்களா அப்பா ஸ்டாலின் அவர்களே? அப்பா ஸ்டாலின் அவர்களே, எங்க ஊர்ல தெரு தெருவா கஞ்சா விற்கிறாங்க, கல்லூரி வாசல்ல கஞ்சா விற்கிறாங்க, பள்ளிக்கூட வாசல்ல கஞ்சா விற்கிறாங்க. இந்த தலைமுறையை நாசப்படுத்திட்டீங்களே ஸ்டாலின் அவர்களே, தடுக்க முடியுமா அப்பா ஸ்டாலின் அவர்களே? அதுதான் என்னுடைய கனவு ஸ்டாலின் அவர்களே. அப்பா ஸ்டாலின் அவர்களே, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத காரணத்தால் தான் எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கல. எல்லா சமுதாயம் பின்தங்கி போயிடுச்சு. மற்ற மாநிலங்கள்ல கணக்கெடுப்பு நடத்தி அங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்திட்டாங்க, வேலை கொடுத்துட்டாங்க, கடன் கொடுத்துட்டாங்க, வீடு கட்டி கொடுத்திருக்கிறாங்க, சமூக நலத்திட்டம் கொடுத்திருக்கிறாங்க, படிப்பு கொடுத்திருக்கிறாங்க, எல்லாம் கொடுத்து அங்க வளர்ச்சி பெற்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க தமிழ்நாட்டில் வேணுமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத காரணத்தால் தான் நாங்கெல்லாம் படிப்பு இல்லை, வேலை இல்லை, இன்னைக்கு ஏழ்மையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.